இசையமைப்பாளர் தேவா அவர்கள் சமீபத்தில் என்னுடைய பாட்டெல்லாம் நீங்க 2K கிட்ஸ் பயன்படுத்துங்க, நான் ரைட்ஸ் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அது எப்படி அவருடைய பெருந்தன்மையால் எப்படி சார்? காப்பிரைட்ஸ் முதல்ல யாருக்கு போகும்? எல்லாத்துக்கும் நான் தான் இசைக்கே நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்றது எப்படி சார் நீங்க ஏத்துக்க முடியுதா? அப்படி இப்ப நம்ப மாட்டீங்க, அவர் பாடல வாசிச்சாலே பல டியூன் எனக்கு வருது. இது உண்மை. ஒருமையில பேசுறாரு, நான் தான் நீ வா போனும் பேசுறது, அது அவருடைய புகழுக்கு அது சரிதானா? பழைய பாடல்களை திரும்ப ரீமேக் பண்றாங்க சார், என்ன? Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் ஏவிஎம் ரகு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஆரம்ப கட்டத்துல இந்த பாட்டுக்கு ஒரு பாடினா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி உங்களை பண்ற மியூசிக் டைரக்டர்லாம் முடிவு பண்ணுவாங்க, இந்த டியூனுக்கு இந்த வாய்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு. இப்போ ஒரு ஹீரோவோ ஹீரோயினை பார்த்துட்டு அவங்கள பார்த்து முடிவு பண்ணாங்க சார். கதையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், ஏதாவது முடிவு பண்ணாங்க எப்படி சார்? ஒரு ஹீரோட கால்ஷீட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்பெல்லாம் எப்படின்னா கதை ரெடி பண்ணிடுவாங்க, கதைக்கு நாயகனை தேடுவாங்க. இப்ப கிடையாது. ரெடி பண்ணிட்டு இதுக்கு ஸ்ரீதேவி போடலாமா, இதுக்கு ஸ்ரீபிரியா போடலாமா, அதுக்கப்புறம் இதுக்கு ரேவதி போடலாமா, இதுக்கு இவங்க போடலாமா, ராதிகா போடலாம், அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கதை தேடுறாங்க. கால்ஷீட் கிடைச்சா போதும். அதனால தான் சார் உங்களுக்கு பாருங்க, ஒரு இன்னைக்கு சினிமா நிலவரம் நம்ப மாட்டீங்க, ஒரு 800 படம் பெட்டியில தூங்குது. அப்பா, அந்த ப்ரொடியூசர் கதி என்ன ஆகுது? இப்போ அடுத்த ப்ரொடியூசர் வட பயப்படுறாங்க. நம்ம முதல்ல ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் சார். அவங்க தான் கடவுள் சார், ப்ரொடியூசர் தான் கடவுள். யார் சார் முகம் தெரியாத ஒரு நபருக்கு 2 கோடி ரூபா 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களே சார். நல்லா கேட்டுங்க, நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டு என் படம் ஜெயிச்சதுன்னா என்னோட சம்பளம் வேற போயிடும், எல்லார் சம்பளமும் அதிகமாக ரீச் ஆகிடும். லேக்ஸில் வாங்கணும், கோடியில் வாங்குறாங்க. ஆனால் ப்ரொடியூசர் அதே இடத்துல இருக்காங்க. இதுக்கு சினிமாவுக்கு கடவுள் ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசரை நம்ம வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கணும் நினைக்க மாட்டேன். தயாரிப்புல சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க சார். சமீபத்தில் ஒரு கார்பரேட் இஷ்யூ. கார்பரேட்ஸ் முதல்ல யாருக்கு போகணும்? அருமையான கேள்வி சார். அது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார். நான் ஒரு வீடு கட்டுறேன், நல்லா கேளுங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் இன்ஜினியர், ஓகேங்களா? இந்த வீடு கட்ட என்ன கேட்குறீங்க? பிளானோட சேர்த்து ஒரு தொகை கேட்குறீங்க. ஆமாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீடு கட்டுறீங்க. கட்டி முடிச்சு கிரகப்பிரசம் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் கேட்ட தொகையை விட கொடுத்துட்டு உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் வச்சு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி நீங்கள் திருப்தியாக போனோம். அது இல்லாமல் இல்லை சார், இந்த வீட்டில் எனக்கு பின்னாடி 2 ஃப்ளாட் எனக்கு வேணும்னா எப்படி சார் அது கேட்குறாங்களே? தவறு சார். ப்ரொடியூசர் உனக்கு நான் நீ கொடுத்த காசுக்கு நான் ப்ராடக்ட் கொடுத்துல, என்னோட ஐடியால என்னோட மூலையில தான் இந்த பில்டிங்கை கட்டினேன் அப்படிங்கிறாங்களே. அதுக்கு காசு கொடுத்தாச்சு சார், காசு கொடுத்தாச்சு. நீ கேட்கற காசு கொடுத்தா இந்த மாதிரி பில்டிங் கட்ட முடியுமான்னு கேட்கறாங்களே. அது நீங்க எங்க வரீங்க தெரியுங்க, அந்த சப்ஜெக்ட் போவானா என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். உண்மைதான், பல பேர் கேட்கறாங்க, பல தயாரிப்பாளர் தவிக்கிறாங்க சார். ஏங்க நான் இவ்வளவு சொல்ல பண்ணி எனக்கு படம் பாட்டு நல்லா இருக்கு, படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, இல்ல பல பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, ஆனா ரைட்ஸ் மட்டும் எனக்கு தான் வேணுங்கிறாங்க. உண்மையை சொல்ல தயங்க கூடாது. இதுதான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ரொடியூசர் தான் அந்த காப்புரிமை கேட்க அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சம்பளம் கேட்குறேன், ப்ரொடியூசர் ஒரு தொகை கேட்குறேன், நீங்கள் இல்லைங்க அவ்வளோ கேட்குறீங்க, சரி நீங்கள் நான் கேட்ட தொகையை நீங்கள் கொடுத்துட்றீங்க, நான் ஒரு 5 பாட்டுக்கு கொடுத்துட்றேன், ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துட்றேன், அவ்வளோதான், என்னோட கடமை முடிஞ்சு போச்சு. அது இதே மாதிரி தானே சார், கேமராமேனா இருக்கட்டும் எல்லாருமே இதே மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்கிருப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிருப்பாங்க. எல்லாரும் சொந்தம் கொண்டாந்தா ப்ரொடியூசர் எங்க சார் போகிறது? எங்கே போகிறது சொல்லுங்க பார்க்கலாம், யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் 7 சுரத்தில் பாட்டு போடுறேன், நல்லா கேட்டுங்க. அந்த 7 சுரத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு? பெரியவங்க இருக்காங்க, மும்மூர்த்திகள் இருக்காங்க, தியாகராஜர் இருக்காரு, சாபா சாஸ்திரி இருக்காரு, தீட்சிதர் இருக்காரு. இப்போ அவங்களுக்கு தான் அந்த உரிமை. அது இப்போ ஒரு ராகத்தில் போடுறேன், ஒரு கீர்த்தனையில் போடுறேன், பொறுத்துக்கலாம். எந்தரோ மகானுபாலம் ஒரு கீர்த்தனை ஸ்ரீராகம், ஓகேங்களா? இந்த கீர்த்தனை சொந்தக்காரர் யாரு? அவர் தானே கேட்கணும். ஆமாம், நான் இது இல்லாமல் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு மெட்டு போட்டால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், கேட்கலாம். ஆனால் பெரியவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். நான் புதுசாக பண்ண போகிறதில்ல, அந்த ரூட்டில் போகலாம், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இசையமைப்பாளர் தேவா அவர்கள் சமீபத்தில் என்னுடைய பாட்டெல்லாம் நீங்க 2K கிட்ஸ் பயன்படுத்துங்க, நான் ரைட்ஸ் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அது எப்படி அவருடைய பெருந்தன்மையால் எப்படி சார்? இல்ல இன்னும் இந்த பாட்டை கேட்டா எனக்கு தான் பெருமை அப்படின்னு நினைச்சுக்கிறாரு எப்படி சார்? இல்லை, அவரோட நோக்கம் நல்ல நோக்கம் தானே சார். என் பாட்டை கேளுங்க, கேட்குறாங்களா சார்? என்னோட பாடல் நீங்கள் கேட்டு எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு எவ்வளோ பெருமை சார். அது எவ்வளோ பெருமை அது அந்த பாட்டுக்கு, சொல்லு பார்க்கலாம். தேவா நான் சொன்ன 100% கரெக்டு தான்.
திரு இளையராஜா அவர்கள் சமீபத்துல நீங்க அதான் குருநாதர்கிட்ட போகாத இருக்க மாட்டீங்களா சொல்லுங்க. இல்ல இருந்தாலும் ஒரு அதாவது காக்கி நம்பர் தான் கல்லடிபடும் சொல்லுவாங்க. ஆமா. சோ விமர்சனம் அவர் மேலதான் வச்சாகணும். சரி, அவரை தான் எல்லாருக்கும் நம்ம எடுத்தாகணும். அவரு வேற சார். அதாவது அவரோட சிறு சிறு கோபங்களை மறந்துங்க. பட் பொக்கிஷம் சார். அவர் வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். புரியுதுங்களா? அவர் கோவப்பட நியாயம் இருக்கு. அந்த பொக்கிஷம் வந்து கல்லடிபடக்கூடாதுன்னு பாக்குறேன் சார். அதான் வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு நானும் இளையராஜா அவர்களுடைய ஃபேன் தான். இன்ன வரைக்கும் என்ன சொல்ல போனா இப்ப வந்து சாங் எல்லாம் கேட்கறது இல்ல. இன்னும் பழைய சாங்லாம் தான் இருக்கான். சரி, கேட்டா நீ வந்து 90s கிட் அப்படிம்பாங்க. அது அப்புறம் அப்படி இருந்தாலும் அந்த காக்கிரமன் தானே கல்லடிப்படுது. எதுக்கு ஒரு சின்ன ஒரு மனவரத்துல போய் நிக்கணும் நம்மளுடைய பிதாமகன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் நான் தான் இசைக்கே நான் தான் கடவுள் அப்படின்லாம் சொல்றது எப்படி சார் நீங்க ஏத்துக்க முடியுதா? அப்படி அதுக்குதான் இந்த இன்டர்வியூலாம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்றேன் சார். நான் கொஞ்சம் எதுக்குன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்துட்டு யாரும் செய்யமாட ஒரு பொக்கிஷத்தை செஞ்சிருக்காரு, சிம்பனி பண்ணியிருக்காரு. நீங்க அவரோட ப்ளஸ்ஸை நினைங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு 100 ப்ளஸ்னா ஒரு 2 மைனஸ் இருக்கும். அந்த 2 மைனஸ் வச்சு தலையில வச்சு நம்ம கொண்டாட வேணாம் ப்ளீஸ். அந்த மைனஸ் வந்து அவருடைய ஒட்டுமொத்த புகழையும் குலைக்குது இல்ல சார்? அப்படிங்கும்போது பேசினா இல்ல புகழை குலைக்குது சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும் சார், அவர் கேரக்டர் தெரியும் அவருக்கு. அவர் வந்துட்டு அவருடைய ஒரிஜினாலிட்டி தான் ஒரிஜினாலிட்டி சொல்ல முடியாது சார். அவரு வந்து ஒரு சின்ன கை குழந்தை மாதிரி வச்சுங்களேன், போடுதுங்களா? அவரு அதான் வேற ஒன்றும் இல்லை. கை குழந்தை எத்தனை நாளைக்கு சார் அடம் பிடிக்கிற சொல்லுங்க பார்ப்போம். பால் கொடுத்து தூங்க வைக்கணும், இல்லைன்னா அடிச்சு ஓரமா இருக்க வைக்கணும். எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சரி சார், நல்ல இசை கொடுக்குத கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா பால் கொடுக்கலாம்ல. நம்மளுக்கு ஒரு சின்ன பால் கொடுக்குறதால நம்ம லைஃபே ஒரு எவ்வளவு ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஒரு நல்ல மெடிசன் தானே சார், புரியுதுங்களா? கார்ல போறோம், எல்லாத்தையும் மறந்து ஓட்டிட்டு போறோமா சார். இன்னொன்று சார், அந்த பேக்ரவுண்டு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, உண்மையில சார் அதெல்லாம் வந்துட்டு எப்படிதான் ஒரு பெரிய சாத்தியமா இருக்கு. இப்ப நம்ப மாட்டீங்க, அவர் பாடலை வாசிச்சாலே பல டியூன் எனக்கு வருது. இது உண்மை. அவர் பாடலை வாசிச்சாலே பல டியூன் வருது. த கிரேட் கம்போசர், ஹேட்ஸ் ஆஃப் இளையராஜா. அதாவது இந்தியா கிடைச்ச பெரிய பொக்கிஷன் ராஜா. எப்படி ராஜராஜ சோழன் நம்ம கொண்டாடுறோமோ, ஒரு பாரதியாரை கொண்டாடுறோமோ, அதை மாதிரி இவரை கொண்டாடணும் சார். ஆனா அவரை ஓப்பனா சொல்றாரு சார், எனக்கு தாண்டா கோவம் வரும், நான் தாண்டா கோவப்படுவேன் அப்படிலாம் பேசுறாரு. சுற்றி வலிச்சு அங்கே தான் வரீங்க. அதான் சொல்லிட்டேன் சார், ஒரு குழந்தை மாதிரி விட்டுருங்க சார். அவர் விட்டுருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவரோட ப்ளஸ் எடுத்துங்க, சரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, நீங்கள் அமெரிக்காவில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவிக்க போகிறாங்க அவரை. அதாவது அவர் ஒரு காட்சி பொருளாக பார்க்க வேண்டாம். அவர் வந்து நம்ம ஒரு இந்தியாவோட ஒரு சிம்பிளாக பாருங்க, இளையராஜா சிம்பிளாக பாருங்க ப்ளீஸ். இல்ல, உங்களை போட்ட பல இசையமைப்பாளர்கள் வந்து பல பேரை இசையமைப்பாளர் கூப்பிட்டே படம் வச்சிருக்காங்க. ஆனா இளையராஜா அவர்கள் இது மாதிரி எதுவும் பண்ணலையே சார். என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அனிருத்தா இருக்கட்டும், ஏன் அவருடைய யுவன் சங்கர் ராஜாவே இருக்கட்டும், பல இசையமைப்பாளர் கூப்பிட்டு வச்சு படம் வச்சிருக்காரு. இந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இல்லையா? அப்படி சார் பெருந்தன்மை சொல்ல முடியாது, அவருடைய குணங்கள் சார், அவ்வளவுதான் சார். ஒருத்தருடைய குணங்கள் அவ்வளவுதான். அதான் சொன்ன, அவருடைய பிளஸ்ஸே பார்த்துட்டு போங்க, பிளஸ்ஸே பார்த்துட்டு போங்க, வேற ஒன்றும் இல்லை. மைனஸ் இல்ல, அவர் ஒருமையில பேசுறாரு. இதே பத்திரிகையாளர் சந்திப்பாரு இருக்கட்டும், ஏதாவது ஒருமையில பேசுறாரு. நான் தான், நீ வா போகணும் பேசுறது, அது அவருடைய புகழுக்கு அது வந்து சரிதானா சார்? உங்க வயசு என்ன? வயசு ஆல்மோஸ்ட் 35. அவர் வயசு 82. 82. பேசிட்டு போடணுமா சார்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வா போனா உங்க பேரை மாதிரி இல்லை பையன் மாதிரி பேசிட்டு போட்டோமா சார்? அதான் அவரும் சொல்றாரு, என்ன வயசு 82 ஆயிடுச்சு நினைக்கிறா, இனிமேதான் ஆரம்ப ரீஎன்ட்ரிங்கிறாரு. அது எப்படி கண்டிப்பா போட்டி பண்ண நினைக்கிறாரு? மத்த இப்போ உள்ள இளம் இசையமைப்பாளரோட போட்டி பண்ண நினைக்கிறாரு? இல்ல சார், அவர் ஆதங்கம் எப்படின்னா, நல்ல இசையை யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களே, அந்த ஆதங்கம் தான் சார். அவர் வெளிப்படுத்துற விதம் வேற மாதிரி இருக்கலாம், புரியுதுங்களா? கண்டிப்பா நல்ல இசை தான் அவரை மாதிரி கைத்தட்டி அப்ளாஸ் பண்ற ஆள் யாருமே கிடையாது சார். அவர் எதிர்பார்க்கறதுல ஒரு 20% யாருன்னா கொடுத்தா போதும், ஹேட்ஸ்அப் பண்ணிட்டு வர. இல்ல, அது வாய்ப்பு இல்ல சார். இப்ப அவர் நிரப்ப முடியாது. அவர் இடத்த வேணாம் சார், அவர் இடத்துக்கு போய் வேணாம். ஆனா அவர் இடத்துல இருந்து கீழே இறங்கி வராரோ அப்படிங்கறது அவர் இடத்துக்கு போகணும். இப்ப இசையெல்லாம் கேட்க சொல்ல சார், நாங்க எல்லாம் வந்துட்டு அவருடைய சிஷியனுங்க, அவருடைய கால் தூசு நாங்களாம். எங்களுக்கே சரி எமோஷன் ஆகுது இல்ல, என்னடா எப்படி மியூசிக் பண்றாங்கன்னு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல, உங்களை போன்ற சக இசை கலைஞர்கள்லாம் இளையராஜா அவர்கள் சாங்ல ஹிட்டு, சாங்ல வந்து அவர் குரு தான், ஆனா மத்தபடி அவருடைய தனிப்படை விஷயத்துல ரொம்ப பேட் அப்படிங்கிறாங்க சார். ஒரு மனிதன் பர்சனல் ஏன் சார் நம்ம பார்க்கணும்? அது நம்மளுக்கு தேவையில்லையே, புரியுதுங்களா? அது கொஞ்சம் யோசனை பண்ணி அதுல வெளிக்காட்டும் போது நம்மளுக்கு தோணுது. சுபாவங்கள் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவரு அது மாதிரி இசை 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 ஒரு மனிதன் வந்து 20-30 வருஷமா அதிலே இருந்துட்டார் சார். வேற மைண்ட் டூனே இல்லை அவருக்கு, அதுல போயிட்டார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் ஆமா சார். இன்னைக்கு ஒரு சிம்பனி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் வந்துட்டு உண்மையில முதல்வர் போய் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பேர்ல வந்து ஒரு இசைப்பள்ளி வைக்கணும், வச்சுட்டு இசை படிக்காத வசதி இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு இப்போ இலவசமா படிக்கணும். இது அரசாங்கம் கண்டிப்பா செய்யணும். இசை வந்து இன்னைக்கு வந்துட்டு எல்லா சேனல்ல மியூசிக் எல்லாமே எதுவுமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் மியூசிக்குன்னு தெரியாத காலகட்டம் போய் இப்போ மியூசிக் தான் எல்லாமே.
இது சிம்பனின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுக்கு எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அது வந்து எல்லாருமே எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு பெருமை தமிழ்நாட்டில் உண்டு. ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாரும் அன்பாட பழகிற ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்துட்டு ஒரு இசைப்பள்ளி அவர் பேரில் வச்சு இலவசமாக நிறைய பண்ணணும். அது கண்டிப்பாக செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பா சார். முடிக்கும் போது அப்படியே திரு இளையராஜா அவர்களுடைய இசையில ஏதோ ஒன்று பண்ண பாட்டு பாடுங்க. கண்டிப்பாக எவ்வளோ பாடல் இருக்குது, அதில் பண்ணுறோம் சார். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரும் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, அம்மையின் அப்பனால் வந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, அம்மையும் அப்பனால் வந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இம்மையை நான் அறியாததா இம்மையை நான் அறியாததா, சிறு பொம்மையின் நிலைதனை உண்மையை உணர்த்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரும் உதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, ஐயனே என் ஐயனே. அருமை அருமை சார். சூப்பர் சார். இசையை பற்றி பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.